இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் பண்ண வைக்கத்தோடது, இந்த வீடியோ எல்லாமே முழுசா எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ நான் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால நீங்க எந்த ஸ்டாக்ஸ் வாங்க போறதா இருந்தாலும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டு மட்டும் என்ன பண்ணணும்னா, பை பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஸோ அத வந்து நீங்க உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ நம்ப சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பை பண்ணணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதே மாரி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ப எந்தெந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம், ஸோ அது எல்லாத்தையும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கான பிரசன்டேஷன் பிபிடி என்னவா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வளர்ற மாதிரியே உங்களையும் நான் வளர்க்கணும் அப்படின்றத நான் வந்து விரும்புறேன். ஸோ அதை வந்து நம்ம ஒன்னாவே கொண்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா என்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்காக வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த டைமில் நான் வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே என்ன வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு 1 வீக்குக்கான ரிவ்யூவாக நான் கொடுக்க போகிறேன். அதாவது இது வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க இந்த பிஎஸ்சி அப்படின்னா அது வந்து 2700 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து 3530 ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. அரௌண்ட் வந்து 800 ருபீஸ் கிட்ட வந்து இது வந்து இதோட வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு வித்தின் 1 வீக்ல. அதாவது நீங்க வந்து இதை வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 500 ருபீஸுக்கு மேலே வந்து இதோட வருமானம்ன்றது வந்திருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை பை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல லாபத்தில் இருக்கு அப்படின்றது சொல்லலாம் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லாசன் அண்ட் டியூப்ரோ தான். இதுவுமே வந்து நான் ஒரு 2 வீக்காகவே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெக்கமெண்டேஷன் மீன்ஸ் நான் வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 350 அப்படின்றது ரேஞ்சில் வந்து நான் இதை பிடிச்சேன். 3350 ரேஞ்சில். ஸோ இதுவுமே வந்து அரௌண்ட் 700 ருபீஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்போ சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வாரி எனர்ஜி என்னோட ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதை வந்து போட்டு புலந்து எடுத்துட்டாங்க. 2600 ரேஞ்சில் வந்து நான் இதை வந்து பிடிச்சேன். இப்போ அரௌண்ட் 3600 ரேஞ்சுக்கே போகுது. அதே மாதிரி இதோட ஈவெண்ட்டும் ஒன்று இருக்கு. அதாவது வர 28ஆம் தேதி வந்து இதோட ரிசல்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இதை வந்து ஒரு ஆல் டைம் ஐக்கு புஷ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் நம்புறேன் வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் இன்ன வரைக்குமே வாரி எனர்ஜி வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மல்டி பிரேக்கர் ஸ்டாக்னு தான் சொல்லணும். என்னோட போர்ட்ஃபோலியோல இதுதான் வந்து அதிகமான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 2 வீக்காகவே உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னா டவுட்டு தான். பிகாஸ் ஆஃப் அது வந்து ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ பாப்போம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி கெய்ன்ஸ் டெக்னாலஜி தான் வந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் வந்து கீழே விழ பை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத. ஸோ கடைசியாக வந்து இது வந்து 3400 வரைக்கும் வந்துச்சு. ஸோ நான் வந்து 3600 இதை வந்து பிடிச்சேன். ஸோ அங்கேருந்து ஒரு 700 ருபீஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்லாவே வந்து ஒரு ஏற்றம்னு சொல்லலாம். அதாவது இந்த வீக்கு தான் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருந்துச்சு. அரௌண்ட் வந்து 400 ருபீஸ் கிட்ட வந்து இது வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து நான் வந்து டெய்லி என்னோட வீடியோஸில் லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரெண்ட்லேயே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிபிடிக்கு போகலாம் அப்படின்றதால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட சார்ட்டை பார்ப்போம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரெட் ஜோனை வந்து அது தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ ஃபிபொனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் ஜோனை வந்து அது தாண்டறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாட்டம், அதுக்கப்புறம் ஒரு டவுன் பாட்டம், அதுக்கப்புறம் ஒரு அப் பாட்டம், மறுபடியும் ஒரு டவுன் பாட்டம். இது வந்து 3rd அப் பாட்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ரீச் பண்ணோம் அடுத்த செக்ஷன்லன்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த ரெட் ரீச் பண்ணிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இது வந்து
கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அரௌண்ட் வந்து 4300க்கு மேலே வந்து இதோட புஷிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்லாவே வந்து ஒரு வாலண்டரியான ஸ்டாக்கு. ஸோ இந்த ரெட் ஜோன் வரைக்கும் நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் பை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நாட்கோ ஃபார்மா, நம்ம வந்து நாட்கோ ஃபார்மாவை 950 ரூபாலேருந்து இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட எப்படி சொல்கிறது, புதுசாக வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஃபார்மா கம்பெனி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பல மாட்டி சொல்லிட்டேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 1 வீக்காக வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லாமல் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு 400 ரூபீஸ் கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட் கொடுத்துச்சுன்னா அடுத்த ரேஞ்சை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்பணும். ஸோ அடுத்ததாக இந்த சிஜி பவர், இந்த சிஜி பவர் வந்து என்னோட ஃபேவரட் கம்பெனின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்து இதை வந்து ஒரு 530 வந்து இதை வந்து நான் பிடிச்சேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு 200 அரௌண்ட் வந்து இது வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ சிஜி பவர் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 797 அப்படின்றது வந்து இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதோட லைஃப் டைம் ஆல் டைம் ஹையே அவ்வளோதான். ஸோ புதுசாக இது வந்து 1000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதனால் சிஜி பவரை நான் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கண்டிப்பாக 1 வீக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக இது வந்து நம்மளோட புது ஸ்டாக்கு. ஸோ NOCL அப்படின்றத வந்து நான் வந்து பை பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ இதோட 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்குது. ஸோ இதை வந்து நான் எங்கே பிடிச்சேன் அப்படின்னா 167 சம்திங்கில் தான் அது வந்து நான் எடுத்தேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு அப்போ தான் வந்து இந்த மார்க்கெட்டோட எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூமில் வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் வந்து பை பண்ண ஆரம்பித்தேன். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு 2000 அரௌண்ட் வந்து எனக்கு லாபத்தில் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஒரு 200 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரிஸ்க்கு கம்மியாக தான் எடுக்கணும். அடுத்ததாக வந்து இதோட NOCL நம்ம வந்து வால்யூம் எங்கே வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லணுன்றதால இந்த சார்ட்டை எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல தான் அதோட வால்யூம் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து வால்யூம் ரீச் ஆனது அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து நான் வந்து 240 அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ரேஞ்சாக வந்து நான் இதை வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இது வருதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு 600 to 900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. பட் ஆனால் போகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த PDS லிமிடெட் அப்படின்றத வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இன்னும் வாங்கலை. ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து இது வந்து இன்னும் மீட் பண்ணலை. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து வாலண்டிலியே இல்லை. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்றதால கொஞ்சம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு வாலண்டிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த PDS லிமிடெட் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் வந்து கை கொடுக்கல. ஸோ கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை பை பண்ணுவேன். அப்போ உங்ககிட்ட நான் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க PPTக்குள்ளே போயிட்டு 1 by 1 என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் அது எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட 500 சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்களாக கூட அது இருக்கலாம். ஸோ இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதனால் வந்து ஒரு F&O ஸ்டாக்குமே வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிற ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைஸாக வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு 1 by 1 இன்றைக்கி என்ன மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன மக்களே, ஐடி இஸ் எ பேக் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் விப்ரோ வந்து ஒரு ஷாக்கரில் இருக்காங்க. நிஃப்டி திரும்ப எப்படி சொல்கிறது, ஐடி நிஃப்டியே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு ரெக்கவரியோட செக்யூரிட்டியாக இருந்திருக்கு நம்ம ஐடி விப்ரோ கம்பெனி. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அப்படின்றத வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி எஸ்டர்டே மார்க்கெட் கொஞ்சம் கிவ் அப் வந்து பண்ணியிருந்துச்சு. பட் இன்னைக்கு புல் திரும்ப வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெயின் ரீசன் வந்து விப்ரோவோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டு தான். எல்லாரும் அதாவது வீக்கா இருக்கும் அப்படின்றத வந்து நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா விப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு மார்ஜின் பீட் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. மாஸ் கைடன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மந்தோட ஐடி செக்டாரே வந்து கிரீன் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஸோ அதுக்கான ரீசன் எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி மேக்ரோ டேட்டாஸில் வந்து குருடாயில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 பார்ப்போம். மண்டே மார்க்கெட்டு ரெடியா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வீக்கெண்டு பீஸ் நியூஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பீஸ் நியூஸ் என்ன வருது அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10-15 லைக்ஸ் ஆச்சும் போடுங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி
மார்க்கெட்டோட மொத்த இதையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே April 17, 2026 வீக்கெண்டோட முடியுது. ஸோ ஒரு மாசான ஹாப்பி எண்டிங்கா வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து போச்சு. அதே மாதிரி நிஃப்டி திரும்ப ஒரு 24,300 அப்படின்ற ரேஞ்ச வந்து தொட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு செக்ஷனோட ஹீரோ யாரு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அது வெறும் ஐடி செக்டார் மட்டும்தான். விப்ரோ ரிசல்ட்டு, அதே மாதிரி குரூடாயிலோட ப்ரைஸு வச்சு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோட இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்த டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதேமாரி அனலைஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அனலைஸ். அடுத்தது இன்னைக்கு நம்பரை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு 423 பாயிண்ட் ஜம்ப் ஆகிருக்கு. இது வந்து நான் வந்து ஒரு 2:30 மணி அந்த அளவில் எடுத்துக்கிட்ட டேட்டா. இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாரி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,310 அப்படின்றது வந்து இன்னைக்கு போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் பியூர்லி வந்து புல்லிஷ் ரெக்கவரியில் தான் இருந்துச்சு. எஸ்டர்டேவோட ரிவர்சல் வந்து பண்ணியிருக்கு. ஸோ எப்படி நம்ம பயந்தோமோ அது இப்போ இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஐடி செக்டார், அதாவது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு சேவ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொமெண்டம் இஸ் லுக்கிங் பாசிட்டிவ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த விப்ரோ வந்து என்னதான் பண்ணியிருக்காங்க, ஏன் இவ்வளோ நீ வந்து ஹைப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு மெயின் ஸ்டோரியே வந்து விப்ரோ தான். பிகாஸ் மோஸ்ட் அனலைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க வீக் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் விப்ரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் விப்ரோ வந்து மார்ஜினில் வந்து பீட் பண்ணி மாசான கைடன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 7% கிட்ட வந்து இன்னைக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இது கான்ஃபிடென்ட் மொத்த ஐடி செக்டாருக்குமே வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மகேந்திராவோட மேலே வந்து தூக்கிருச்சு இன்னைக்கு விப்ரோ. ஸோ அதை தான் வந்து மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு விப்ரோ ஸ்டாக்ஸில் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து லார்ஜ் டீல் புக்கிங் அப்படின்றது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 15% வந்து லார்ஜ் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் தேர்ட் குவார்ட்டராக வந்து இன்னைக்கு ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து விப்ரோவோட Q4ஓட ரிசல்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம இவ்வளோ பேசுறதுக்கான ரீசன், ஒரு செக்டாரே வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த செக்டாரே கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த செக்டார் லீடர்ஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ 3.5%க்கு மேலே வந்து போயிருந்துச்சு. பேங்கிங் செக்டார் கொஞ்சம் சைட்வேஸில் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபண்டு வந்து இப்போ ஐடி பக்கம் மூவ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பியூசி அண்ட் இன்ஃப்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான இதில். அதேமாரி எஸ்காலேஷன் மெசகான் டக் அப்படின்றது வந்து இதுவுமே வந்து என்னோட ஃபேவரட் ஸ்டாக் தான் வந்து மெசகான் டக். அதுவுமே வந்து நல்லா வந்து இன்னைக்கு ஒரு எஸ்கலேஷனில் போயிருந்துச்சு. அதேமாதிரி IREDAல வந்து ஹெவி பையிங் நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான ஒரு செக்டார் வைஸாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து ஸ்லைட் 5ல இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் விப்ரோ அண்டு டெக் மகேந்திரா வந்து லீடிங்கில் இருக்காங்க. IRDC ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5% வந்து ஒரு அப்பில் போயிருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரே வந்து தூக்கி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இதனால. அதேமாரி இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மெசகான் டெக் வந்து ஃப்ரெஷ் ஆர்டர் வந்து நியூஸ் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, மேலே போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். மெசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் பையிங் வால்யூமும் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மெசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாசர் அப்படின்றத வந்து பார்ப்போம். யார் யார் இந்த வீக்கோட லூசர், அதே மாதிரி இந்த நிஃப்டி 50குள்ளே இருக்கிற லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் HDFC பேங்க் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரிங்கில் வந்து இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம மறந்துக்கூடாது. டியூ டு செக்டார் ரொட்டேஷனல் தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் செக்டார் ரொட்டேஷனல் ஆகிட்டு இருக்கு. அதேமாரி BPCL வந்து கொஞ்சம் ரெட்டில் தான் இருந்துச்சு. பிகாஸ் பிரெண்ட் குருடாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97 அப்படின்றதுல வந்து தொட்டுருச்சு. ஸோ கஸ்டமர் ஸ்டாக்ஸ் லைக் நெஸ்லே அண்ட் டைட்டன் மாதிரியான மேஜர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த ரீசனாக வந்து லூசர்ஸுக்கு சொல்லணும். ஸோ FIS அண்ட் DIS டேட்டா கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட் மணி நியூஸ் அப்படின்றத வந்து FIS வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் நட் பையர்ஸாக வந்து இருக்காங்க. ஓவர் 1100 crores கிட்ட வந்து அவங்க வந்து பை பண்ணியிருந்தாங்க இந்த மார்க்கெட்டுக்கு. ஸோ ஒரு பிக் க்ரீன் சிக்னலில் வந்து DIS வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக வந்து 2000 கோடி கிட்ட வந்து இன்ஸ்டியூட்டல் மணி வந்து இன்னைக்கு இன்ஃப்ளோ ஆயிருக்கு 2 பேர்த்த சேர்த்து அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது.
அடுத்ததா விச் இஸ் ஷோ லாங் கான்ஃபிடென்ட் இஸ் ரிட்டர்னிங் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்மளோட மெயின் ரீசனாக வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்பி உள்ளே போகலாம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் தான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ டேர்ன் ஆன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம மறந்துடவே கூடாது. அதேமாரி மேக்ரோ அண்டு பேராமீட்டர் அதை வந்து பார்ப்போம். ஸோ பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97 ரூபா கிட்ட வந்து போயிருச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோனில் வந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 100 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதால நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரிஸ்க் ஆஃப் மோடில் வந்து இப்போ இல்லை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதேமாரி கோல்டோட ப்ரைஸ் ஆர் கன்சிடரிங் அப்படின்றத வந்து சேஃப் ஹெவனாக வந்து டிமாண்ட்லேயே இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, குறைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் அது வந்து ஒரு பெரிய வாலண்டிலிட்டி இப்போ இல்லை அப்படின்றதால. ஸோ டாலர் அண்ட் ருப்பியை வந்து பார்ப்போம். ஸோ ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்டெபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் 93.45 அப்படின்றத வந்து இன்னும் வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம யூஎஸ் டாலர் வாங்கணும் அப்படின்னா 93.45 அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்க வேண்டிய வேலையாக வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ குளோபல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். குளோபலாக வந்து ஒரு டெக் ரேலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நாஸ்டாக் ஓவர் நைட்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இது ஓப்பன் ஆக வச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். அதேமாரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஏஷியன் அண்ட் யூரோப் மார்க்கெட்டு வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் பாசிட்டிவில் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஓவரால் ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டாக வந்து இன்னைக்கு ப்ரிவிலேஜிங் குளோபலாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ இன்னைக்கு டெக்னிக்கலாக வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் மொமெண்டம் ஃபாலோ ஆகுதான்றத நல்ல சான்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மெசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து மேசிவான வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூவில் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்முக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்பலாம். ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்லேயும் வந்து இப்போ வந்து கரெக்டாக மெசகான் டெக் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஐஆர்டிஏ வந்து ரினியூவபிள் அதில் வந்து மச் வாஸ்ட்டாக வந்து இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதேமாரி குளோபல் நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இந்த வீக் வந்து பீ ஸ்டாக் வந்து பேச போகிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து போக போகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 20-30 லைக்ஸ் என்னோட வீடியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பீ ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பார்ப்போம். ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,480 ரூபா அப்படின்றத வந்து இது வந்து இப்போது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி 25K வந்து தொற்றுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வந்து நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். ஆல் டைம் ஐ கூட நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,600 அப்படின்றத வந்து கிராஸ் பண்ணணும், இல்லை 56,000 அப்படின்றத வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரேலிக்கு கண்டிப்பாக இது வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ட்ரேடர்ஸ் ட்ராவலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு போடுங்க. பிகாஸ் ஆஃப் வாலண்டரி ஹெவியாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக மறந்துடவே கூடாது அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சம்மரி வந்து ஐடி லீடாக இருக்குது. ஸோ ரெக்கவரி கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து பையிங் பேக்கில் வந்து கண்டிப்பாக வந்திருக்காங்க நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் வாட்ச் குரூட் ஆயிலோட லெவல் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மண்டே மார்னிங் வந்து ஒரு பெரிய கேப்பை பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டியோட மண்டே லெவல் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த வீக்கெண்டோட மோஸ்ட் வாட்ச் என்ன அப்படின்னா இஸ்லாமாபாத் பீஸ் தான். ஸோ இதுவுமே பார்க்கணும். அதேமாதிரி விப்ரோவோட ஏஆர்டி மொமெண்டம் இன் யூஎஸ் வந்து கொஞ்சம் கீழே அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசனும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட நம்மளோட லெவல் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஆகும் அப்படின்றத. ஸோ நாம் வந்து இந்த சப்போர்ட்டை தான் வந்து எடுத்துருந்துச்சு. இந்த ரெட் கேண்டில், இந்த ரெட் ஜோனை வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். இங்கே பாதி இங்கே பாதி. ஸோ இந்த பாதியிலேருந்து இது வந்து கட்டாயி மேலே போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து உங்களோட பழைய வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 2வது
ரெண்டாவது கிரீன் கேண்டில் வந்து இப்போ வந்து ரீச் ஆயிருக்கு. அதாவது நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ஃபிபனாச்சி படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. ஸோ இது வச்சு இப்போ நம்ம வந்து எங்கே வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து இது வரும் அப்படின்னா கண்டிப்பாக 25,000க்கு மேலே வந்து தாண்டறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ வருதா அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம அதை வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதால ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக சப்போர்ட் இதுக்கு எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டையும் வந்து நான் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து சப்போர்ட் 1ஆகவும் இந்த கேப்பை சப்போர்ட் 2ஆகவும் எடுத்துக்கும். ஸோ இது வந்து உடச்சிச்சு அப்படின்னா தான் இந்த சப்போர்ட்டை வந்து இது வந்து ரீச் பண்ணோம். ஸோ இல்லை அப்படின்னா 76,000 77,000 வந்து இது வந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இந்த இடத்த உடைக்கணும். அதாவது 78,921 அப்படின்றத வந்து உடச்சிச்சு அப்படின்னா 80,000 போகிறதுக்கான நெக்ஸ்ட் வீக்குக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பி ஸ்டாக்கை வச்சு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வீக்கெண்ட் பி ஸ்டாக்ஸ் என்னவா இருக்குது, மார்க்கெட் எப்படி ரேலி கொடுக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நன்றி மக்களே. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். See you.